உங்கள் ஃபேவரட் டாடாவா இல்லை ஸ்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக காலைல எந்திப்பாரு, ஃபர்ஸ்ட் காஃபி குடிப்பாரு, அப்புறம் பூரி சாப்பிடுவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதான் பண்ணிட்டு இருந்தாரு. காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிப்பேன் நான். நீங்க வந்து நெல்சன் அண்ணா வந்து பிளட்டி பெக்கரை வச்சு ஒரு ரிச் மேன் ஆக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கீங்க இப்பதானே? ப்ரொடியூசர் எல்லாம் ஈஸியா பண்ணலாம், எல்லாம் காசு தானே கொடுக்க போறோம். புரியலையே, கொடுக்கறது ஈஸி, திருப்பி வரணும்ல. இப்போ அண்ணனை நடிக்க வைக்கிறதுக்கு நான் ப்ரொடியூசர் ஆகணும், அப்படி ஒரு ஆசை வந்து அன்னைக்கு அவர் ஷோவில் சொன்னதுல இருந்து. ஓகே, அவர் என்ன இவன் எப்படி ஆவான் அப்படின்னு அந்த இதில் அவர் அப்படி சொல்லிட்டாரு. Bubble Paints presents Open Up with Madan Gauri. Presenting sponsor Bubble Paints. Paint naale ini Bubble Paint mattumda. Powered by Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Terranum Homes, brand of trust. மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Cooking partner Rubini, தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily, taste the daily. hello everyone, welcome back to Bubble Paint presents Open Up with Madan Gauri, powered by Wonder Diamonds, Terranum Homes and Jayachandran Textiles. நேற்றுக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க, பயங்கர ஃபன்னாக போச்சு. இன்னைக்கு இட்ஸ் ஈவன் மோர் ஃபன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அடுத்து வந்து நம்ம கிட்ட ஒண்டர் டைமண்ட்ஸோட செலிபிரிட்டி அவார்ட்ஸ்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு கேட்டகரி சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்கலாம். யாரை சூஸ் பண்ணினா ஒரு டைட்டில் கொடுப்போம். நம்ம அந்த டைட்டில் வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணி. யாருக்குன்னா செலிபிரிட்டிஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒண்டர் டைமண்ட்ஸோட செலிபிரிட்டி அவார்ட்ஸ்க்கு வந்திருக்கோம்னா, ஸோ நான் வந்து ஒரு 10 கேட்டகரி சொல்ல போறேன். அதில் நீங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் பப்ளிக்காக தான் டிஸ்கஸ் பண்ணணும், தனியாக உள்ளுக்குள்ள குசுகுசுன்னு பேசிக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணி இந்த அவார்டை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும். செலிபிரிட்டிஸ், பீப்புள் எல்லாருக்கும் தெரிஞ்சோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜென் மாஸ்டர். அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருப்பாங்க. நம்ம தலை அவர் அப்படி தானே இருப்பாங்க. அண்ணன் தான் இல்ல? ஓகே, இது வந்து எங்க அண்ணனுக்கு நெல்சன். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் ஒன் வந்து பியூட்டிஃபுல் ஃபேஸ். பியூட்டிஃபுல் ஃபேஸா? நான் கொடுத்தா என் ஒய்ஃபு கொடுக்கணும், இல்லைன்னா ஓதிப்பா. எப்படி ஸ்கோர் பண்றாங்க பாருங்க, இப்படி ஸ்கோர் பண்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, டிஸ்கஷனே கிடையாது. நெக்ஸ்ட் உங்களோட ஆன்சர். அதான் அவரே சொல்லிட்டாரு, அவார்டு ஒருத்தங்க தானே கொடுக்கணும், நான் அண்ணன்ட்ட விட்டு கொடுத்துட்றாரு. தேர்ட் ஒன், ஹியூமன் அலார்ம் கிளாக். அதாவது ஒரு ஷூட் இத்தனை மணின்னு சொன்னா அந்த இடத்துல ஷார்ப்பா இருப்பாங்க, இந்த இடத்துல இங்க இருக்கணும்னா வேறெவர் இட் இஸ் பங்க்சுவாலிட்டி, அப்படி ஒரு ரீடிஃபைன் பண்ணணும்னா ஹியூமன் கிளாக் அப்படிங்கிற ஒரு அவார்டு. ரஜினி சார், ரஜினிகாந்த் தலைவர். சூப்பர். ஃபோர்த் ஒன், காஃபி அடிக்ட். காஃபி அடிக்ட் இது வந்து மீனிங்லாம் இல்ல, காஃபி அடிக்ட் யாரு? காஃபி அடிக்ட் இப்போதைக்கு நான் தான். வரும்போதே ஆமா, வர்றப்போ ஒரு காஃபி இல்லைன்னா காஃபி எல்லாருக்குமே பிடிக்குமா? அடிக்ட் ஆயினா அப்புறம் என்ன வியாதி தான் வரும் அப்புறம். புரியலையே. இல்ல அதுதான், இப்போ நான் ஒரு காஃபி மிஷின் ஒன்று வாங்கி வச்சிட்டேன் வீட்ல ஒண்ணு. சரி, அப்ப அத கவினுக்கு போனா ஷூட்ல ஒண்ணு. டைரக்டா அந்த அவார்ட் நீங்களே ஆமா, கவின் காஃபி அடிக்ட். ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபுட் ஃபெனடிக். வித்தியாசமா சாப்பாடு ட்ரை பண்ணிட்டு அது எங்க டைரக்டர் தான். அதுவும் நெல்சன் தான். அவர் பயங்கர எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவாரு. அவர் நாங்க ஃபாரின்ல கூட்டிட்டு போவாரு, நாங்க ஊரை சுத்தி பார்க்கலாம்னு போனா இவர் எங்களுமா ஹோட்டல்ல உட்கார வச்சிருவாரு. நாங்க அங்க போயிட்டு அண்ணன் எங்கனே தோசை கிடைக்கும், ஏய் தோசை எல்லாம் ஊர்ல தெரியும். உண்மையாவே எந்த ஒரு படமும் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாரு, அதுவும் அண்ணன் தான். ஸோ அவங்களுக்கு நெல்சன் அண்ணாக்கு கொடுத்துடலாம். சிக்ஸ்த் ஒன் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட். எப்போ பார்த்தாலும் எதையாவது தொலைச்சிட்டு வந்துருவாங்க, எங்கே போனாலும் எதையாவது வச்சுட்டு வந்துருவாங்க, காணாமல் போயிடும், தொலைச்சிருவாங்க, ஃபோனு, கார் கீ வச்சிருவாங்க. எங்க பிளட்டி பெக்கர் டேரக்டர் இருக்காரு, அவரே அவர் தொலைச்சிருவாரு. அவர் எப்படின்னா அந்த ஜோன் அவுட் ஆகுறதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஷூட்டிங்ல எப்படிதாங்க இருக்கும், ஷூட்டிங்ல கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம், டேக்கு முடிஞ்சு அது ஓகேவா இல்லை சொல்லவே மாட்டாப்புல, அப்படியே பார்த்துட்டே இருப்பாப்புல. சிவபாலன் ஓகேவா இல்லையாடா அப்படின்னாங்கன்னு அது இன்னும் ஒரு முறை போயிடலானே, அந்த மாதிரி ஜோன் அவுட். ஓகே, சிவபாலன் அண்ணாக்கு லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டர். செவன்த் ஒன் வந்து த ஃபேஷனபிளி லேட் அவார்ட். லேட்டாக தான் வருவாங்க, அப்படியே ரஜினிகாந்த் சாருக்கு ஆப்போசிட்டான. அது எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், நானும் எனக்கே சொல்லிக்கலாம். இல்ல ரெடிங்க, நான் வந்து நான் என்ன கவனிக்கிறேன், லேட்டா வந்தார்ல, ரொம்ப அழகா அவங்க வந்து எனக்கு என்ன அவார்ட் கொடுத்துக்கலாம், நீங்க தெளிவா இருக்கீங்க. ஓகேடா. எனர்ஜைசர் அவார்ட். எனர்ஜி அவர் வந்தாருன்னா அந்த இடமே பரபரப்பா இருக்கும். அது நான் ரஜினி சாரையும் சொல்லுவேன், தலைவருக்கு தான் அஜித் சாரையும் சொல்லுவேன், விஜய் சாரையும் சொல்லுவேன். நீங்க வந்து அப்படியே ப்ராப்பரா சரி ஓகே யாரையும் நம்ம இல்ல நான் நடிச்சிருக்கோம்ல, நடிச்சவங்க பேர் தானே சொல்ல முடியும். சரி ஓகே.
எல்லாரையும் நீங்க எடுத்துட்டீங்க இந்த இல்லை லிஸ்ட்ல. இவங்கெல்லாம் வந்தால் எனர்ஜியாக தான் இருக்கும். ஓகே. செட்டுக்கு உள்ளே வந்தாலே ஜாலியாக இருக்கும். ஆப்வியஸாக பீஸ்டில் நான் பார்த்துருக்கேன். விஜய் சார் உள்ளே வந்தாருனாலே அந்த இடமே லிட்டரலாக நம்மளால நாங்களாம் கிட்ட போயிடுவோம் அவர்கிட்ட. அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலா நீங்க வந்து பீஸ்ட்ல யுவர் ஏடி. ஆமாம். உங்களுக்கு வந்து நெல்சன் அண்ணா கிட்ட நீங்க வந்து பக் பண்ணலையாண்ணா எனக்கு ஒரு ரோல் வேணும், நான் இது பண்ணணும்னா அப்படின்னு? இல்லை அது யாருமே கேட்க மாட்டோம். அதுக்கு பேர் வந்து யாரு கேட்குறாங்களோ ரிஜெக்ட் ஆகுங்க. ஓ அப்படி வேற நெல்சன். இல்ல, அதுக்கு பேரு ஜாலியா சொல்றாப்ல, பட் அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி தானே. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம இப்போ போக போகிறோம். ஆ. ஓகேவா? ஸோ இப்போ ரோல் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஆ. நீங்க வந்து கவினா இருக்கணும், நீங்க வந்து ரெடிங்கா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இல்ல கேக்குறதுக்கு நீங்க அப்படி பதில் சொல்லணும். என் ரோல் இப்ப எவ்வளவு கஷ்டம் தெரியல. அதாவது இப்ப நான் என்ன வேணா பேசலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நான் கொஸ்டின் கேட்பேன். நீங்க வந்து அதுக்கு நீங்க வந்து அவங்க பதில் சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லணும், நீங்க வந்து கவின் பதில் சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லணும். காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடிங் கிட்ட போய் ஹாட் சிப்ஸ் போவேன், காஃபி குடிப்பேன், பூரி சாப்பிடுவேன். இதான் அவர் ரெகுலரா பண்ணுவாரு. ஆமா, இதானே நீங்க ரெகுலரா பண்ணுவீங்க. அதான் உண்மை. ஆமா, காலைல எந்திப்பாரு, ஃபர்ஸ்ட் காஃபி குடிப்பாரு, அப்புறம் பூரி சாப்பிடுவாரு. டன். இதான் அவர் வந்து எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. நீங்க இப்போ பதில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது கவின் காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிப்பேன் நானு, அதுவே கஷ்டம். மதியானம் வேணா போயிடலாமா? ஸோ ஜி, நீங்க ரெண்டு பேருக்கும் உங்கள மாதிரியே பதில் சொல்றீங்க, இதுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இல்லை ஷூட்டிங் தான் ஷூட்டிங் போவார், இல்லைன்னா அங்கே ஜிம்மு அந்த மாதிரி. இதை விட நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நல்ல மூட்ல இருக்கும் போது அடுத்த கேள்வி போயிடும். அப்படியே உங்ககிட்டே முதல்ல கவின் கிட்டே நான் 6 கொஸ்டின் முதல்ல கேட்டு அந்த முடிச்சிடுறேன். மாதிரியா? ஆமா, அடுத்து உங்க வேற பஞ்ச் இங்க வர ரெடிங். ஓகே. உங்க போன்ல ரெடிங் கிங்ஸ்லி மொபைல் நம்பரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? ரெடினா தான் பண்ணியிருப்பேன். எந்திலையா? ஆமாம். டோனி மாமா. ஓகே, அப்படி இருக்கு. இந்த இடத்துக்கு மட்டும் போனா போதும், கவினை எப்ப வேணாலும் பார்க்கலாம், அப்படிப்பட்ட இடம் எது? எங்க ஆபீஸ் தான். உங்க ஆபீஸ் தான் நெல்சன் நெல்சன் ஆபீஸ். ஆமா. நெல்சன் அண்ணா ஆபீஸ். அதான் எங்க அதே ரிமூவ் பண்ணிட்டு எங்க ஆபீஸ். நான் இப்ப யோசிக்கிறேன் யார் ஆபீஸ். இப்ப இது மட்டும் அவர் கண்ணுல படாம பார்க்கணும். என்ன பண்றதுன்னு. ஓகே. ரெடிங் கிங்ஸ்லி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவர்கிட்ட இருந்து நீங்க எதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்ககிட்ட இருந்து எதுவுமே கத்துக்க முடியாது. இல்ல நீங்க முடியாதா கூடாதா? உண்மையாவே அது தப்பா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இல்ல, அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் ஒன்று இருக்கு. ஒரு நான் டே 1ல இருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். எல்லா இடத்துலயும் இருக்காது, பட் ஹி ஹாஸ் தட் இன்னசென்ஸ். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ரொம்ப கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க கவின்? கோவம் வந்தா கத்துவான், அது டவுட். அப்படியா? அந்த சைடு வெளியே தெரியாத இல்ல இல்ல இல்ல, கோவம் வந்தா டப்புன்னு பேசிடுவாங்கல, அதுதான் அந்த மாதிரி. சூப்பர்ண்ணா, தட் வாஸ் வெரி ஸ்போர்ட்டிவ். அடுத்து இப்போ கவினஸ் ரெடிங் அதிகமா தேடி போற ஒரு விஷயம் என்ன? எக்ஸிபிஷன். ஓகே. கவினோட ஒர்க்கிங் ஸ்டைல 1 வேர்ட்ல சொல்லுங்க. இல்ல ஒர்க்கிங் ஸ்டைல்ல அந்த சினிமால மூவிஸ் தானே. இது ரெடின்னா சொன்னா இது எப்படி சொல்லுவாரு? இல்ல அதெல்லாம் டெடிகேட்டிவா பண்ணுவாங்க. அதுதான் டெடிகேஷன். கவினோட கேரக்டர் சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. அழகே தமிழ்ல அந்த பாட்டே பிடிக்குமா உனக்கு? பிடிக்காதா? பாட்டு பிடிக்கும், அவ்வளவுதான். அது எப்படி நம்ம லைஃப்க்கு எப்படி கம்பேர் பண்ணி லைவ் சொல்றது? அதான் நல்லதா போயிட்டு இருக்கு உனக்கு. அப்புறம் அந்த மாதிரி சொல்றீங்களா? எது அந்த முன்னாள் வாடா அதுவா? ஓகே, அந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஸ்வாப்ன்ற ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னீங்கல, அதை மட்டும் தூக்கிட்டு இது அப்படியே வச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அதை தான் நினைக்கிறேன், ஆனா எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கு உடனே கால் பண்ணுவீங்க? ரெடிங். நெல்சன். ரெண்டு பேருமே நெல்சன் ஆகுது. சோ நெல்சன். உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட். ஒரு ஷோக்கு இந்த நான் ஒரு ஏர்லி டைம்ஸ்ல டான்ஸ் ஆடின்னு இருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு ஷோக்கு நான் போயிட்டு காசு கொடுக்காம காசுக்கு பதிலாக தேங்காய் போய் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அது ஒரு பயங்கரமான கதை. கரெக்ட் இல்ல? ஆமா, அது ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கு. தாம்பூலம் கொடுத்த. ஆமா, டான்ஸ் எல்லாம் பயங்கரமா வெறித்தனமா ஆடி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆனா பேமெண்ட் இல்லைன்னு சொல்லி தேங்காய் போய் கொடுத்து போயிட்டானுங்க. நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் போறோம். எனக்கு வந்து ஜென்ரலா நான் வந்து ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டு ஒரு மூவியை வந்து ஹெவியா ஜட்ஜ் பண்ணுவேன். அப்படிதான் நான் வந்து ஒரு படம் நல்லா, எனக்கு ஒரு லக்கும் இருக்குது. நான் வந்து ஜென்ரலா ஒரு படம் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு அது ஓடாதுன்னு நினைச்சேன்னா அந்த படம் ஓடாது. ஐயோ, ரெடி மேக்கர் பார்த்தல்ல, இப்ப பாத்தீங்களா? கேட்க வேணாம்னு நினைச்சு சொல்ல, அதான் சொல்ல. இல்ல எனக்கு வந்து
அந்த இது இருந்துச்சுல்ல, ஃபர்ஸ்ட் டீசர் வந்துச்சுல, எனக்கு வந்து அது புதுசா இருக்குன்னு தோணுச்சு. பட் எனக்கு வந்து ஓகே ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்கன்னு மட்டும் தான் தோணுச்சு. பட் எனக்கு ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மத்த கேரக்டர்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும், இதான் ஆனஸ்டா இதான். எனக்கு செகண்ட் இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. என்னதான் கதை போகும், இப்படி ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா உண்மையிலே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆங்கிள் தான் இருந்துச்சு. பட் நெல்சன் அண்ணா வந்து ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்ல பேசுறப்போ செட் இது வந்து நீங்க பண்ணுவீங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. புல் ஆஃப் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு யோசிச்சேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி சொன்னாங்க. ஸோ இந்த மூவியோட ஜேர்னி எங்கேருந்து வந்துச்சு? பிகாஸ் இப்போ வந்து நீங்க இந்த படம் பண்றது வந்து ஒரு ரொம்ப அவேயா இல்ல. ஓகே இந்த ஜேர்னில இது ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக்கா இருக்குது. பட் அவங்க டிஸ்கஷன் முன்னாடியே நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இப்போ வந்து எனக்கு நெல்சன் நான் இந்த இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஆஸ் இன் இது வந்து நிறைய ஹீரோஸ் கிட்ட எல்லாம் போச்சு இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, படத்துல ஒரு பெரிய எலிவேஷன் பாயிண்ட்டும் இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ இத்தனை உங்களுக்கு வந்து நீங்க இல்லன்னு 4-5 பேர் சஜஸ்ட் பண்ணி அவங்களும் 4-5 பேர் சஜஸ்ட் பண்றப்போ அதுக்கப்புறம் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கு ஒரு இந்த அதாவது டீசர் ட்ரெய்லர்ல வரல, நீங்க பேசி வச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பிளடி பகர் வந்து உங்களை ஒரு பொசிஷன்ல இப்போ இருக்குல்ல, அதுல இருந்து வாட் யூ எக்ஸ்பெக்ட் பீப்புள் வில் ரிசீவ் யூ அஸ் ஆஃப்டர் திஸ் மூவி? இல்லை எனக்கு அதுதான் நம்ம வந்து எனக்கு எந்த டேர்ம்குள்ளேயும் வர வேணாம் அப்படின்னு பார்க்குறேன். அதாவது ஒரு பெர்ஃபார்மரா இதுக்கப்புறம் ஒரு பெரிய நேம் வரும்னு கண்டிப்பா கண்டிப்பா அது நம்பிக்கை. நீங்க பேசாதீங்க, நீங்க வந்து ஐயோ வேணாம் அப்படின்னு நீங்க தான் கரெக்டான இதுக்கு பதில் சொல்றதுக்கு. இல்ல ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல ஒன்று சொல்லி உண்மைதான். ஏன்னா எனக்கு தெரியும்ல, நம்ம அந்த மேக்கப் போடும்போதே தெரியும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் அவன் நடிப்பான் பயங்கரமாக நடிப்பாவில். ஒவ்வொரு ஷாட்டும் உட்காந்து அதை ரெடி பண்ணி ஆக்சுவலி நான் நடிக்கும் போதே நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம்ல, நான் கவின் தான் சொல்லுவாப்புல, நீ அந்த மூடு வச்சுக்கினேன் அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு கவின் தான் ஐடியா கொடுத்து இந்த சின்ன பசங்க கையை பிடிச்சி கூட்டின்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக என்ன கூட்டின்னு போனாங்க. அதனால் கவினுக்கு அதில் பெரிய பேர் கிடைக்கும். அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம குறைச்செல்லாம் பண்ண முடியாது, புரியுதுல? அதை பண்ணாதான் அது ஜஸ்டிஃபைங்காக இருக்கும். ப்ளஸ் உலகத்துலையோ இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியிலையோ இது வரைக்கும் யாருமே பண்ணாத நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அந்த மாதிரி கிடையாது. இதுதான் தேவை, இதுதான் பண்ணணும், அதை பண்ணாதான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். புரியுதுல உங்களுக்கு? படமாக எல்லாருக்குமே நிச்சயமாக ரொம்ப பிடிச்சி எல்லாருக்குமே நல்ல ஓகே இன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாக வீட்டுக்கு போவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஒரு மாதிரி சில படங்கள் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நல்லபடியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. சூப்பர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தோம்ல, என்னென்ன வந்திருக்குன்னு பாத்துருவோமா? இதெல்லாம் நான் கேட்டது, நான் கேட்கல, எனக்கு வந்தது நான் உங்ககிட்ட நான் வந்து ஆடியன்ஸ் அதோட அடுத்து என்ன கேட்குறாங்கிறதையும் கேட்டுருமா? பட் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் ப்ரோ. இது வந்து இன்ஸ்டாகிராமில் என் ப்ரொஃபைலில் நம்ம எடுத்த வீடியோ தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து என்ன கவின் ப்ரோ கிட்ட நீங்க கேளுங்க, பார்த்து படிச்சு. எனக்கு இதுல எதை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே கேட்டுக்கோங்க. இது எனக்கு நான் வந்து இதை எடுத்து கொடுக்கறது தான் என் வேலை. நீங்களே இதுல வந்து ஒரு நல்லா இருக்கு இந்த வேலை. நீங்களே இதுல ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேவரட் டாடாவா இல்லை ஸ்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா டாடா. ஏன்னா டாடா எனக்கு ஃபர்ஸ்ட் தேட்டரிக்கல் ஹிட்டு. ஸோ அது இல்லாமல் அது அந்த ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி அது கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும்ல, அது மொத்தமாக அதுலேருந்து தான் எல்லாமே திருப்பி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக டாடா வெரி வெரி ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். ஹவு டஸ் ஹீ சி ஹிஸ் பிக் பாஸ் ஜேர்னி? ஸோ ஆஸ்க் ஹிம் அபவுட் ஹிஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். அதை சதீஷ் மாஸ்டரோட ப்ராஜெக்ட் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் வர பண்ணியிருந்தோம். அது இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கிட்ட ஷூட்டிங் இருக்குது. ப்ரொடக்ஷனோட கால் அவங்க சைடு இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடிஞ்சிச்சுன்னா படம் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக நான் சதீஷ் மாஸ்டர் கிட்ட பேசினேன் அதை பற்றி. அப்படியா? ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்தோம். அவங்களும் செம்ம ஹைப்டாக இருந்தாங்க. ப்ராஜெக்ட் சூப்பராக வந்து இல்லை, அதுவும் நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கதை. ஆமாம், அதுவும் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் படமும் அது ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா, அதுவும் நல்லாயிருக்கும். ஒன்று வரும்போது அதை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ பேசினா அப்படி நாளைக்கு மறந்துட்டாங்க, நான் எல்லாரும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும். ஃபேர் எனஃப். ஆமாம், அது ஒன்று. ஹவு டஸ் ஹீ சி ஹிஸ் பிக் பாஸ் ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஜேர்னி அதான் நான் சொன்ன மாதிரி என் லைஃப்லேயே நான் இது வரைக்கும் அந்த ஜேர்னி எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் முக்கியமான ஒரு பகுதி பிக் பாஸ் தான் அது. ஏன்னா எனக்கு நான் ஷோக்குள்ளே போனது ஓகே திருப்பி நம்மளோட முகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக காமிச்சிக்கணும், அந்த ரீபூஸ்ட் பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு இதுக்கு தான் போனேன். டெஃபினட்டாக என்னோட கெரியருக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் வருவாங்க, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு சிலர் வருவாங்கல்ல,
அப்படி இருக்கிறவங்க தான் அந்த ஷோவில் எனக்கு ரொம்ப கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வேலை மூலியமா அவங்களுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக அதை பண்ணணுன்றது தான் இது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஜேர்னி எனக்கு டெஃபினட்டாக டஸ் இட் ஒர்த் இட்? யா, ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒர்த். ஆல் இஸ் மூவிஸ் டிஃப்ரெண்ட் ஜானர், இஸ் இட் அ ஹிட்? கான்ஷியஸ் டிசிஷனாக கேட்டிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் கான்ஷியஸாக தான் அதில் இருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ படம், இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை 2 படம் 3 படம் வரும். நம்ம எல்லா படங்களும் நம்மளே நிறையா பார்க்குறோம். ஐடியாஸ் ஒன்று எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லை நம்ம ஏன் இந்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன இது இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கதையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாகவோ இல்லை ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஜானரில் இருந்துச்சுன்னா மேபி பார்க்குறவங்களுக்கு அது தானே புதுசாக இருக்கும். ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்சதை தாண்டி மற்றவங்களுக்கு பிடிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நம்மளோட மார்ஜின் அந்த மாதிரி இருக்க போகுது. அவ்வளோதான் அது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஏன் உங்க படத்துல எல்லாமே டைட்டில் வந்து இங்கிலீஷ்லயே இருக்குது? பிளான் பண்ணி பண்றதில்ல, அமையுது அந்த மாதிரி. டாடா. ஆமா, ஃபர்ஸ்ட் படம் தமிழ் டைட்டில் தான், தலைவரோட இது வச்சோம். இப்போல இருந்து நீங்க லிஃப்ட், டாடா, ஸ்டார் மூணுமே இங்கிலீஷ். இப்போ ஆக்சுவலாக லிஃப்ட் வந்து நீ படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லிஃப்ட் அதில் முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால அதுக்கு டைட்டில் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. டாடா ஆப்வியஸாக அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அப்பா அப்படிங்கிறதுக்கு வேற, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டேடி அந்த மாதிரிலாம் ஏதோ யோசித்தோம். டாடா ரொம்ப ஏதோ ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால அது ஆக்சுவலாக லாங்குவேஜ்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். டாடா ஆக்சுவலி ஆமாம், நம்ம இன்ஸ்டாலெலாம் பார்த்தா ஒரு ஃபாரின் குழந்தைங்கலாம் டாடா டாடாலாம் சொல்லுதுங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படி தான் அது அமைஞ்சிச்சு. ஸ்டாரு வரும்போதே அந்த மாதிரி தான் வந்தது. பிளடி பெக்கர் வந்து நெல்சன் தான் கொடுத்த டைட்டில் தான் அது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு 2-3லாம் யோசித்தோம். பட்டு சில இது கொஞ்சம் அந்த மாதிரி அமையுது. ப்ளஸ் இன்னொன்று நம்ம ஓடிடியும் வரதால அந்த மாதிரி டைட்டில்ஸில் இருந்தால் அது கேட்டேன். பிகாஸ் இட் ஆல்சோ சீம்ஸ் டு பி a good business decision. எக்ஸாக்ட்லி இருக்குது கேட்குறப்போ. அந்த மாதிரி இதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இருந்தால், இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாலுமே அங்கே ஒரு பெட்டர் புஷ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால். மெயினாக கதைக்கு அது கரெக்டாக இருக்குது. அதே டைட்டில் எல்லாமே கதைக்கு சூப்பராக இருக்கும். அதுதான், வேறு மற்றபடி இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. மேபி இதுக்கப்புறம் வரதில் கொஞ்சம் வரவங்க தமிழ்லேயே சூப்பராக யோசிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான், நல்லபடியாக அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஜென்ரலாக ஒரு மூவி பற்றி நம்ம பேசுகிறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம், இதை பார்க்க வாங்கங்கிறதுக்கு தான் ட்ரெய்லர், டீசர் எல்லாமே, போஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கு தான் இருக்குது. பட் இஃப் யூ வாண்ட் டு சே இன் ஒன் லைன் ஆர் ஒரு சின்ன பேரால இதுதான் நீங்கள் வந்து பிளடி பெக்கர் எக்ஸ்பெக்டேஷனாக வாங்க, இது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா அது ஒரு லைனில் என்ன சொல்லுவீங்க? 2 பேருமே த்ரில்லர் தான், படம் ஃபுல்லாக த்ரில்லராக இருக்கும். நான் தான் சொல்லலாம். ஆமாம், வாவ், ஓகே. ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு இல்லை படத்தில் அதான் ஒரு ஆக்சுவலாக அது ஒரு த்ரில்லர். ஆக்சுவலாக இது வந்து நான் த்ரில்லர் ஃபீல் அது எடுக்கல. நான் த்ரில்லர்னா அதுதான் உங்களுக்கு அந்த உள்ளோட்டம் மாட்டிக்கிறான்னு என்னது கவனிக்கல. இதுதான் பிரச்சனையே. இல்லை ட்ரெய்லரில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும்ல, உள்ள போய் அவன் மாட்டிக்கிறான் அந்த போய். ஆனால் வந்து அது ஒரு மோர் ஆஃப் அ காமிக் சப்ஜெக்ட்ல போகும். அதுவும் அதான் டார்க் ஹியூமர், ஒரு டார்க் ஹியூமர், ஒரு சர்வைவல் த்ரில்லர். அந்த மூட்ல வராதீங்க, இந்த த்ரில்லர் மூட்ல வந்து ஜி நீங்க ஒரு நல்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னு மட்டும் நீங்க நம்பி வாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டா உங்களுக்கு வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப கதையா சொன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். மேக்கிங்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும், ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அதில். இல்லை ஆக்சுவலாக வந்து எனக்கு அதான் மொத்தமாக ப்ராஜெக்டாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைப் அதை ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணல, அது வந்து ஸ்லோவாக அப்படியே டேக் ஆஃப் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் when the trailer or teaser comes, the views it accumulates அந்த ஷார்ட் ஸ்பேனில் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நெல்சன் அண்ணா வந்து பிளடி பெக்கரை வச்சு ஒரு ரிச் மேன் ஆக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கீங்க இப்போதானே? அப்படியே சொல்லலாம். இல்ல பட் தட்ஸ் a wholesome thing. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறது அதான். நீங்க சந்தோஷப்படுவாங்கல. இல்ல எனக்கு அந்த ஜர்னியே பிடிச்சிருக்கு. இப்போ உங்க 2 பேர்கிட்ட பேசுறப்போ 2 பேரும் ரொம்ப வருஷமா வந்து நெல்சன் அண்ணாவோட கான்டாக்ட்ல இருந்திருக்கீங்க, நீங்க ஒரு கேங்கா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இது எதுவுமே ஓவர் நைட்ல வந்தது இல்ல, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பா அது எல்லாமே அக்யூமுலேட் ஆகிற மொமெண்ட் வந்து பிளடி பெக்கரா இருக்குது. இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க வந்து டிரெக்டராகி நெல்சன் அண்ணாவை நடிக்க வைக்கணும்னு யோசிச்சிருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக அவர் இன்னொரு இன்டர்வியூ போயிருந்தப்போ சொன்னார், அண்ணன் நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் சம்பாரிச்சு ப்ரொடியூசர் ஆனால் அவன் காசில் வேணா நடிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இதுக்காகவே நான் கன்ஃபார்மாக சம்பாரிச்சு ஒரு நாள் ப்ரொடியூசர் ஆகணும்னு. But you have aspirations to be a director?
டைரக்டருக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லை. எனக்கு இப்போ அண்ணனை நடிக்க வைக்கிறதுக்கு நான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படி ஒரு ஆசை வந்து அன்னைக்கு அவர் ஷோவில் சொன்னதுல இருந்து. ஓகே. அவர் என்ன இவன் எப்படி ஆவான் அப்படின்னு அந்த இதில் அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவரை நடிக்க வைக்கணுன்றதுக்காக இப்போ ஆகணும்னு ஆசை இருக்கு. சூப்பர். உங்களுக்கு டிரெக்ஷன் அதுலலாம் நமக்கு ஏங்க நடிக்கிறதே பெரிய விஷயம். அவரு நீங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கீங்க, ராட்டினம் சுத்துறீங்க, இது எல்லாமே நடக்குது, அப்ப இது ஒண்ணு பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ மூளை கிடையாது, அது ரொம்ப யோசிக்கணும். டைரக்ஷன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் இப்போ சிவபாலனே பார்த்துங்க, இப்போ பார்த்துங்க இன்டர்வியூ கூட வர முடியல அவனால, தலையை பிச்சுன்னு முடி கூட இல்லை அவனுக்கு, பாவம். சும்மா சொல்றாரு, பட் இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன இதுக்கு மூளை தேவையோ அதுக்கானது இருக்குல்ல. இப்போ பிஸ்னஸ் அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்றாருல, அதுக்கு ஒரு மூளை ஒன்று வேணும். நீங்க ஆக்சுவலா வந்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்றப்ப நீங்க ப்ரொடியூசர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க ப்ரொடியூசர் ஆகி கவின் ப்ரோ வச்சு நீங்க படம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வேணா நடக்கலாம் கன்ஃபார்மா. அது வேணா ஐடியா இருக்கு. முழிக்கிறதானா சரியில்லை, அவங்க முழிக்கிறது இல்ல ப்ரொடியூசர் எல்லாம் ஈஸியா பண்ணலாம், இல்லை காசு தானே கொடுக்க போறோம். புரியலையே, கொடுக்கறது ஈஸி, திருப்பி வரணும்ல. வந்து அது வீட்டில் வந்து உட்காந்துட வேண்டியதுதான். பட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான், என்னையும் நம்பி ரெண்டு பேரும் நீ தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூடியூபர் ஆமா நீ. அது வந்து அப்புறம் என்ன உனக்கு யூடியூபே பார்க்க மாட்டாரு, அவருக்கு அது தெரியல. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு இந்த டாக் பேக்ல எனக்கு வந்துகிட்டே இருக்குது, இப்போ என்ன சொல்லணும், இது என்ன பேசணும், இதெல்லாம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல, ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அண்ட் உங்களுக்கும் நான் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு ஜேர்னி ஒன்று இருக்கும். நீங்கள் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் நினச்சிருப்பீங்களா 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்? சில பேர் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை அதை நினச்சி தான் அதை நான் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசைப்படுறது எனக்கு அதுக்கு எது கஞ்சத்தனப்பட்டு ஸோ கண்டமணிக்கு ஆசைப்படுவேன். யோசி பட் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் இல்லை, அது நம்ம வெறுமனே ஆசை பத்தாது, அதுக்கேற்ற வேலை ஒன்று பண்ணலாம். ஆக்சுவலாக உண்மையை சொல்லட்டும், உண்மையிலே சொல்றேன், நீங்கள் சொன்னது கரெக்ட்னா. யூடியூப் வந்து கொஞ்சம் ஈஸி, ஏன்னா நான் வந்து ரெகுலர் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். சரி, நான் வந்து ஒரு 9 to 6 வேலையும் பார்த்துருக்கேன், ஆண்டர்பிரினர்ஷிப் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போ இந்த வேலை வேற பார்க்குறேன்ல, இங்கே வேற வந்து உட்காந்து இதெல்லாம் கேட்டுது. இல்லை அதான் நான் டைட்டில் பார்த்தேன், ஓப்பன் அப் வித் OFG ஷோவில் இவ்வளோ ஓப்பனாக நீங்களும் பேசியிருக்கீங்க, எங்களையும் பேச வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்கேருந்து நீங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா வேலைகளுக்கும் நீ நடிப்பீங்களா? வாழ்த்துக்கள். நடிக்கிறது ஆசை இருக்குண்ணா. மியூசிக் வீடியோலாம் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு பாட்டு ஒன்று நல்ல ஹிட், நம்ம காட்டுறேன், வெளில வந்து காட்டுறேன், ஜாலியாக இருக்கும். இல்லை பட் எனக்கு வந்து ஆனஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்லணும்னா ஓப்பன் அப் பண்ணணும், நானும் ஓப்பன் அப் பண்ணணும்னா எனக்கு வந்து இப்போ மூவிஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ திங்க் நான் ஈவன் உங்ககிட்ட ஒரு டைம் ஆமாம் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக இது ஒரு ஸ்டெப் அதுக்கு. பட் இதையுமே நீங்கள் சொன்ன மாதிரி 100% இங்கே போடுறத ஃபுல்லாக போடணுங்கிறது தான். ஸோ இப்போ வந்து ஒண்டர் டைமண்ட்ஸோட ஒரு கிஃப்ட் ஹேம்பர் நான் நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ப்ரோ ஃபார் ஸ்பெண்டிங் ஆல் திஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஆல் த பெஸ்ட் ஃபார் பிளடி பெக்கர். தேங்க்யூ உங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, எல்லா வேலைகளுக்கும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் பிளடி பெக்கருக்கு. நீங்கள் இன்னும் ஒரு 10-15 படம் கமிட் ஆகிருப்பீங்க, அந்த எல்லா படத்துக்கும் எக்ஸிபிஷன்ஸ் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து நீங்கள் ஒரு ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஏன்னா நீங்கள் ஆள் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க, பட் பேசுகிறப்போ அதெல்லாம் ஏன்னா நீங்க எக்ஸிபிஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப ரொம்ப சீரியஸான டோன்ல தான் இருக்கீங்க. பட் இங்க என்னையும் ரொம்ப கம்ஃபர்டபிளா அவர் சொன்னார்ல, அங்க நான் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க அந்த மாதிரி. இல்ல அது இன்டர்வியூ கொடுக்கறப்பமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அது இப்படி போடுவோம், இது இத்தனை பேர் வருவாங்க இப்படி இப்படின்னா ஓகே அப்படின்னு பார்த்துட்டு. பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங். நீங்க ஹீரோ ஹீரோவாய் சினிமால இல்ல ஹீரோ ஆகணும்ல ஆசை இல்ல, ஆக்டிங் பெருசா ஆசைப்படணும்னு சொல்லல, அதுக்காக அது நம்ம ஆசைப்படுறதே பெருசா ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். அதுக்கு ஏத்த மாதிரி வேலை நடக்கும், யாருக்கு எதுவுமே இல்ல. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு we had so much fun with Kavin bro and Redding Kingsleyna. Next நம்ம இன்னொரு ஒரு கெஸ்டோட I'll come back and see you. Until then, bye Madan Gauri, signing off here. And this is Bubble Paints presents Open Up with Madan Gauri, powered by Wonder Diamonds, Peranam Homes and Jayachandran Textiles. நீங்க வந்து கவினா இருக்கணும், நீங்க வந்து ரெடிங்கா இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இல்ல கேக்குறதுக்கு நீங்க அப்படி பதில் சொல்லணும். உங்க ஏன் ரோல் இப்ப எவ்வளவு கஷ்டம் தெரியல. அதாவது இப்ப நான் என்ன வேணா பேசலாம் அந்த மாதிரி.
Presenting sponsor Bubble Paints. பெயிண்ட்னாலே இனி Bubble Paint மட்டும்தான். Powered by Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Terranum Homes, brand of trust. மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. குக்கிங் பார்ட்னர் ரூபினி, தரமான சமையல் எண்ணெய். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி. Taste daily, taste the daily.